ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக உடைந்து இந்தியா மேலே, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அருகே கேரளாக்கு அருகே மோதி அங்கே இமயமலை போன்ற ஒரு மலைத்தொடர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அறிவியல் முடிவுகள் வந்திருக்கிறது. காரணம் என்னென்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட் அப்படின்ற அந்த நில தகடுகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டுக்கு ஆண்டு 7 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த தகடு நகர்ந்து வருகிறது. நீங்கள் இந்த காட்சிகளில் கூட பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதி உடைய போகிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதி உடைந்து பாருங்கள், இதுதான் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி உடைந்து இது அவ்வாறாக அப்படியே இந்தியாவை நோக்கி வர போகிறது. ஆனால் இந்தியாவே இங்கிருந்து உடைந்து வந்த நிலத்தகடில் இருந்தால் உருவானது அப்படின்ற ஒரு தியரி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட பகுதி உடைந்து மெல்ல 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 நகர்ந்து இந்தியாவில் மோதும். எங்கே மோதும் அப்படின்னா, அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மோதி இந்த இடைப்பகுதிகள் எல்லாம் பெரிதாக ஆகும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இமயமலை போல கேரளாவை தாண்டிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இமயமலை மாதிரியான மாறுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த சொமாலியா இருக்கக்கூடிய பகுதி சொமாலியன் தட்டு அப்படின்ற அந்த நிலத்தகடு இருக்கிறது. அந்த தகடாக ரெண்டா உடைய போகிறது. அது உடைந்து மெல்ல மெல்ல நகர்ந்து மில்லிமீட்டர் கணக்கில் தான் நகரும். மெல்ல மெல்ல நகர்ந்து எதிர்காலத்தில் சொமாலியாவை உள்ளடக்கிய இந்த ஆப்பிரிக்கா இந்திய பகுதிகளில் மோதி இங்கே நிலப்பரப்பே மாற இருக்கிறது. உலகம் ஒரு பேர் அபாயத்தை, பேர் அச்சத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.